ஸோ காலிவுட் இது எங்க ஏரியா ஸ்பெஷல் ஷோல ஃபர்ஸ்ட் வரப்போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அழகான கியூட்டான ஹீரோயின் அயலியிலேருந்து ஆரம்பிச்சு கிணத்த காணும் படத்தை வரைக்கும் வேற லெவலா கலக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் விஜய் சந்திரசேகர் அவங்களோட கியூட் பொண்ணு தான். அண்ட் வெர்சடைல் ஆக்டிங் காமிச்சு எல்லாரோட மனசையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி வெரி கியூட் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் லவ்லின் சந்திரசேகர். ஹாய் லவ்லின். வணக்கம். ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர். எஸ், ஹாப்பி நியூ இயர். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களை மாதிரி இன்னும் 3 சூப்பர் செலிபிரிட்டிஸ் வர போறாங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ப்ளீஸ் பி சீட்டட். எஸ், தேங்க் யூ. அடுத்து வர செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா ஒரு யங்கான டேலண்டட் ஆக்டர். ஸோ கேர்ள் ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இவருக்கு அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இவரை பார்த்தாலே அப்படியே ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தனல்ல வந்து ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சூப்பரான சீரீஸ் ஹார்ட் பீட்லயும் வந்து எக்கச்சக்க ஃபேன்ஸ் வந்து அவருக்கு வந்துட்டே இருக்கு. ஒரு சூப்பரா நம்மளோட காலிவுட் சினிமால வலம் வந்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் டேலண்டட் ஆக்டர் சர்வா. ஸோ வணக்கம் சர்வா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க புது வருஷத்துக்கு? இல்ல, புது வருஷம் இப்படி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமா இந்த ஷோல வந்து இயரை ஸ்டார்ட் பண்ணதுல வெரி வெரி எக்ஸைட்டட். ஆஹா, நைஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். இன்னும் 2 செலிபிரிட்டிஸ் ஆவலா வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் பி சீட்டட். அண்ட் அடுத்து வரப்போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். நடிகண்டா, நீ நடிகண்டா, இந்த டைலாக் வந்து யார் சொன்னாலுமே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? த லெஜெண்டரி ஆக்டர் மயில்சாமி சார் தான். ஸோ மயில்சாமி சாரோட பையன் அவரும் வந்து அவரோட ஃபுட் பாத்லேயே வந்துட்டு இருக்காரு. சூப்பரான படங்கள்லாம் வந்து வெர்சடைலான ஆக்டிங் காமிச்சிட்டு இருக்காரு. அல்டியா இருக்கட்டும், இல்லாட்டி யமன் கட்டளை, எல்லா படத்துலையுமே வந்து ரொம்பவே அழகா ரொம்பவே டேலண்டட் ஆக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் தி வெரி வெர்சடைல் அண்ட் டேலண்டட் ஆக்டர் அன்பு மயில்சாமி. touching mingle avo hey touching konji hey touching konji hey touching. வணக்கம். 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 ஹாப்பி நியூ இயர். Thank you. Wish you the same. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த புது வருஷத்துக்கு? நம்மளுக்கு தினைக்கும் புது வருஷம் புது அதனால ஜாலியா எப்பவுமே இருக்கிறது தான். சூப்பர். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ப்ளீஸ் பி சீட்டட். Sure, thank you. ஓகே. அண்ட் அடுத்து வரப்போற செலிபிரிட்டியை பத்தி சொல்லணும்னா அழகின்னு ஒரு அழகான படத்தை நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்த லெஜெண்டரி டைரக்டர் தங்கர் பச்சன் அவர்களோட பையன் இப்போ வந்து பேரன்பும் பெரும் கோபமும் படத்துல சின்ன பையனாவும் சரி ஒரு பெரியவராகவும் அவ்வளோ ஒரு வேரியேஷன் கொடுத்து சூப்பரா ஒரு நடிப்பை வந்து வேற லெவலா நம்ம தமிழ் சினிமாக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் வந்து அப்கமிங் வந்து கொடுத்துட்டே இருக்க போறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் தி வெரி ஸ்மார்ட் அண்ட் டேலண்டட் ஆக்டர் விஜித் பச்சன். ஸோ ஹாய் விஜித். ஹாய், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க விஜித்? நல்லா இருக்கு. ஸோ 2025 உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. 2026ல ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம், என்னோட 2 படம் பண்ண போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது அது ஒர்க் பண்ண. ஆஹா, நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் உங்களை டிஃப்ரெண்டான பரிமாணங்கள் எல்லாம் பார்க்க. அண்ட் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ ஃபார் கமிங். எப்போதுமே நியூ இயர்னா எல்லாருமே ரெசல்யூஷன் வைப்போம்ல. இந்த வாட்டி நான் 2026 என்ன ரெசல்யூஷன் வச்சிருக்கேன்னா சாப்பிட்றது வந்து குறைக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஒரு 10K ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி முடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரெசல்யூஷன் நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்களாம் ஆக்டர்ஸ், நீங்களும் ரெசல்யூஷன்லாம் வச்சிருப்பீங்கல்ல, என்னென்ன ரெசல்யூஷன் ஒருத்தரா சொல்லணும். சர்வா, ஆரம்பிங்க. ரெசல்யூஷன்லாம் வைக்கிறது இல்லைங்க. அது ஏன்னா 31st நம்ம டிசைட் பண்ணுவோம், ஃபர்ஸ்டே நம்ம பிரேக் பண்ணிடுவோம். ஸோ அதனால அப்படியே கோ வித் ஃப்ளோ தான். ஒரு 2026 வந்து நல்லபடியாக முடிக்கணும்னு ஒரு ஆசை. எப்படி லேக்ஸ்லேருந்து க்ரோர்ஸ்க்கு போகணும்? நீங்க சொன்னது பழிச்சதுன்னா எனக்கு கண்டிப்பா ஒரு 10% இல்லை, ஒரு 30% கமிஷன் கொடுத்துரும்.
என்னங்க இன்கம் டேக்ஸ் மாதிரி 30% கேக்குறீங்க? நான் வந்து ஒரு நல்ல ஒரு வாய் முகூர்த்தம் கொடுக்குறேன்ல ஸ்டார்டிங்ல. இல்ல கண்டிப்பா இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல எண்ணத்துக்காக கண்டிப்பா பண்ணலாம், தப்பு இல்ல. சூப்பர் நைஸ். அண்ட் விஜித் நீங்க சொல்லுங்க உங்களோட 2026 நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? பொதுவாக ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஷூட்டிங் தவிர நிறையா டைம் இருக்கும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். ம். அதனால ஏற்கனவே இருக்கிற ரொட்டீனை விட இன்னும் பெட்டராக கிளாஸஸ் கொஞ்சம் கற்றுக்கிறதெல்லாம் கூட்டணும். என்ன மாதிரி கிளாஸஸ்லாம்? கொஞ்சம் எனக்கு இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் தெரியாது. ம். எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் இன்ஜூரி ஆயிருக்கு. ஓகே. அது கொஞ்சம் க்ரூம் பண்ணணும். ப்ளஸ் நாடகம் கொஞ்சம் நடிக்கணும். இது ஸ்டேஜ் நான் விட்டுட்டேன் இப்போ படம் நடிச்சதுனால. அது பண்ணணும்னு அதெல்லாம் தீவிரமா பண்ணணும் 2026ல இருக்கீங்க. அற்புதம், சூப்பர். அண்ட் லவ்லன் நீங்க சொல்லுங்க 2026 ஓட ரெசல்யூஷன் என்ன? ஜஸ்ட் ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான். லெக் இன்ஜுரி, ஸோ என் கால் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி. நல்லா திருப்பி குதிக்கணும். ஆமாம் ஆமாம், எஸ், திருப்பி Okay. குடிக்கணும், எஸ். சோ ப்ராஜெக்ட்ஸ் வைஸ்ல என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரணும்னு ஒரு மேனிஃபெஸ்டேஷன்? ஓ, ஆக்சுவலாக 2026 எனக்கு 3 படம் ரிலீஸ்க்கு இருக்குது, which I'm very excited for. And I'd like to do like a biopic, or I'd like to do ஒரு ராயல் கைண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். லெட்ஸ் see, let's hope. பயோபிக்னோனே எனக்கு வந்து டக்குனு இந்த கேள்வி கேட்டே ஆகணும். யாரோட பயோபிக்ல நடிக்கணும்னு ஆசை? I think anybody sporty, and I'm a very sporty person. And I put with one leg, but still, hopefully some sporty Okay. on sports or ஸ்மிருதி மந்தனா, maybe, yeah. பிவி சிந்து. Yeah, Jemima, I don't know, somebody like that, yeah. for Nice. sure, yeah. நல்ல விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டேஜ்ல வந்து மேனிஃபெஸ்ட் பண்றோம். Yeah. சூப்பர். அண்ட் அன்பு அவர்களே நீங்க சொல்லுங்க உங்களோட 2026 ரெசல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட் நல்லா டயட்ல இருக்கணும்னு ஃபாலோ பண்ணான்னு ஏன் இருக்கேன். கத்தியா தேதி வந்து நீங்க? பின்னர் அறிவிக்கப்படும். ஆ. டயட்ல இருக்க ஃபாலோ சார் ஜோக்ஸ் அபார்ட் ஒன்றும் இல்லை, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்படி தான் பண்ணுவேன் அப்படிலாம் கொஞ்சம் செலக்டிவ் அப்படிலாம் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணோம். ம். ஸோ நிறைய போய் இன்னும் நம்ம இறங்கி வேலை செய்யணும், ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான். ஆஹா நைஸ். அண்ட் இப்போ ஆடியன்ஸ்ட்ட வந்து உங்களை பத்தி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ரைசிங் ஸ்டார்ஸா இருக்கீங்க நீங்க. இன்னும் ஆடியன்ஸ்ட்ட வந்து எப்படி நீங்க சினிமாக்குள்ள வந்தீங்கன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த ஆசை அந்த எந்த வயசுல வந்து மலர்ந்தது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்ட்ட நீங்க சொல்லணும். சின்ன வயசுலேருந்து அந்த ஆசை இருந்தது டு பி அன் ஆக்டர். ஸோ நான் அம்மாவோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கெல்லாம் நான் போவேன். அண்ட் தென் ஆடிஷன் மூலமாக ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹவுஸ் ஓனர் பை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அண்ட் தென் அப்படியே ஆடிஷன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் படம் பார்த்து செகண்ட் படம் வந்துச்சு, செகண்ட் படம் பார்த்து தேர்ட் படம் வந்துச்சு. அப்படிதான் ஓகே. என் ஜேர்னி இருந்தது. ஸோ அம்மாவை பார்க்கும்போது சின்ன வயசுல நானும் வரேம்மா அப்படிங்கிற மாதிரி அப்பவே ரெடி ஆயிட்டீங்க. ஆமாம், அப்போவே ஐ திங்க் when I was born அப்படியே ஐ கேம் அவுட் ஆஃப் த ஆப்ரேஷன் தியேட்டர் லைக் தட் நான் நினைக்கிறேன். இருக்கு. Like I'm coming. இப்ப அம்மா ஆக்ட்ரஸா இல்லனா உங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? Maybe acting da. And I think எனக்கு acting தான் பிடிக்கும். I don't like anything else. எனக்கு இந்த சத்தியமா கார்ப்பரேட் வேர்ல்ட்ல போய் இல்ல அதெல்லாம் I can't do. I mean, hats off to everyone who's doing that. ஆனா நான் personally I think I love acting. அவ்வளவுதான். Pilots also no. ஓகே Yeah. நைஸ். அண்ட் அன்பு நீங்க சொல்லுங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே பாக்குறதுனால அவரோட ஷூட்டிங் செட் எல்லாம் போயிட்டு அப்பவே வந்துருச்சு அந்த ஆசை? இல்லை நான் வந்து +1 என்ட்ரு ஆகும்போது தான் எனக்கு ஆஃபர் வந்துச்சு. அப்பா கேட்டாருமா கேட்குறாங்க பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு பண்ணலான்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. வாஸ் சார், ஜீவா சார், லேட் ஜீவா சார், கேமராமேன் ஜீவா சார், அவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது ஸோ தே ஆஸ்க் மீ லைக் நீ பண்ணலாம், ஆஃபர் வந்துச்சுன்னா விடாத, நம்மள அப்படி கொஞ்சம் பூஸ்டப் பண்ண நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு பண்ணலாம் போல இருக்கு ரைட்டுன்னு. ஸோ அது அப்போத்துலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. ஆஹா வெரி நைஸ். அண்ட் விஜித் நீங்க சொல்லுங்க எப்ப வந்தது ஆசை சினிமாக்குள்ள தான் வரணும், நடிகரா தான் ஆகணும்? அப்படி எனக்கு ஆக்டிங் மேலே ஆசை வரல. நான் ஒரு இன்ஃபீரியர் ஆன ஒரு பர்சன். ஒரு 4 பேர் முன்னாடி என்னால் பேச முடியாது, நிற்க முடியாது, ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களா, அதிலே இருந்தேன். அதுக்கு எனக்கு இந்த நடிப்பு பயன்பட்டுச்சு. நான் இப்படி ஹீரோ ஆகணும், இது நடிக்கணும் அப்படிலாம் இல்லை. என்ன இது நான் பண்ணுறது மூலயமா என்ன நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. எனக்கு என்னெல்லாம் வரும்ன்றது சாத்தியம்ன்றது இதில் பார்க்க முடியுது. ஓகே அப்படிதான் நான் இதில் வந்தேன். ஆஹா வெரி நைஸ். அண்ட் சர்வா நீங்க சொல்லுங்க. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், பார்க்கும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் 10th படிக்கும்போது வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் வந்து 10th முடிச்சதுக்கப்புறமா யோசிக்கலாம் நாங்கள். ஸோ 11th வந்து ஸ்டேஜ் ப்ளே ட்ராமாலாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது பண்ணும்போது தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நான் இதான் பண்ண போகிறேன்னு. ஏன்னா நான் என்றைக்குமே காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆக்டிங்னால வந்து என்ன சொல்ல காலையில் எந்திரிச்சு போகிறது, 5 மணிக்கு எந்திரிச்சு குட் மார்னிங் அனுப்புறது சாருக்கு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஓகே நம்மளுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இதுதான் பண்ணணும்னு சொல்லி.
ஸோ அன்னிலேருந்து எனக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஓகே, எல்லாருமே உஷாரா வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து ரெடி ஆயிட்டீங்க. கஷ்டப்பட்டு பயங்கரமா ஒரு 5-6 வருஷம் டிகிரி படிச்சு கஷ்டப்பட்டு படித்தோம். அது டிகிரி இருக்கு. டிகிரி இருக்கு. பட் ஆக்டிங் வந்து தட் இஸ் லவ், தட் இஸ் பேஷன் லவ். ஆஹா, வெரி நைஸ். அண்ட் இது நியூ இயர் ஸ்பெஷல் ஷோங்கிறதுனால நீங்க 4 பேருமே சொல்லணும், மறக்க முடியாத நியூ இயர் செலிப்ரேஷன்னா எந்த வருஷம் என்ன பண்ணீங்க? அப்படி இல்லை, நான் எப்போவுமே நியூ இயர் வந்து வீட்டில் பேரண்ட்ஸோட தான் இருப்பேன். நான் பர்த்டே அண்ட் நியூ இயர் வந்து கம்பல்சரி. ஏன்னா மிச்சம் எல்லா நாளும் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறோம் வரும். ஸோ இந்த நியூ பிகினிங் வந்து பேரண்ட்ஸோட அப்புறம் கோயிலுக்கு எல்லாம் போகலான்னு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிறக்கிறப்ப மட்டும் இருப்பேன். 1ஆம் தேதி வெளில போயிடுவோம், அவ்வளோதான். ஓகே, போயிட்டு 2 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ப நியூ இயர் போது தான் நல்ல பையனா இருப்பீங்க, நியூ இயர் பர்த்டே போது தான். கரெக்ட்டா? நாட் சோ குட் நாட் சோ பேட், அந்த மாதிரி 50-50. நட்டு நடுவுல ஆமா, இப்படியும் போவேன் அப்படியும் போவேன். சிச்சுவேஷன் பொறுத்து. நைஸ். லவ்லி, நீங்க சொல்லுங்க, மறக்க முடியாத ஒரு நியூ இல்ல இயர். சேம் எவ்ரி நியூ இயர்ஸ் நான் ஃபேமிலி வீட்டில் தான் இருப்பேன். ஆக்சுவலாக 12 o'clock நம்மள தூங்குவோம். ஸோ இட்ஸ் a normal day for all of us. ஓகே, நார்மல் நியூ இயர் Normal New செலிப்ரேஷன். Year's, yeah. ஓகே, சர்வா. 2021 வந்து வாரணாசி போனேன் நியூ இயருக்கு. வாவ். ஸோ அங்கே போயிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் நியூ இயர், ரொம்ப சாந்தமாக அந்த நியூ இயர் ஆரம்பிச்சது. ஸோ அதனால அந்த நியூ இயர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த Okay. கங்கை ஆத்து முன்னே வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஆரம்பித்தேன். ஸோ ஐ லைக் த நியூ இயர். ஆஹா, நைஸ். அண்ட் விஜித்? 2022 நினைக்கிறேன். இப்போதான் ரூல்ஸ் வந்திருக்கு, நம்ம ரோட்லலாம் ஆடக்கூடாது ஆமா. அப்படிலாம். ஆனால் அப்போ எல்லாரும் பெசநகர் அப்படிலாம் ஆடுவோம்ல, அது எனக்கு புதுசாக இருந்தது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். யாரு என்ன எதுவுமே தெரியாம, யார் ஒருத்தன் ட்ரம்ஸ் எடுத்துட்டு வரான், ஒருத்தன் ஆடுறான், யாருன்னே தெரியல, கட்டி பிடிக்கிறோம். அது Okay. ரொம்ப எனக்கு வித்தியாசமா இருந்தது 2022. ஆனா இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அது எனக்கு மறக்கவே முடியாது. Okay. அன்னைக்கு தான் ஏதோ சென்னையோட ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆச்சு. அது தன்னை மறந்து போதெல்லாம் அதான் அது அப்படிலாம் கிடையாது. இல்ல அந்த அப்படி கிடையாது. Okay, இல்ல நான் youth அப்படி girl தான். அப்படி கிடையாது ஆடினது. ஆனா அப்படி எல்லாரும் பார்க்கப்பட்டாங்க. ஆனா யாருன்னு தெரியாம ஒரு அன்பா எல்லாரோட இது பண்ணது, அதான் எனக்கு மறக்க முடியாது. ஓகே மக்களே, ஆனா இவங்க எல்லாம் சொல்றது நம்புறதா வேணாமானே தெரியல. ஷோக்காக இவ்வளவு நல்லவங்களா நடிக்கிறாங்களா? நிஜமாலே யூத்தான ஆக்டர்ஸ் தான், நம்புங்க. எங்க நான் 2021 மட்டும் தான் அங்க போனேன்னு சொன்னேன். மீதி நியூ இயர்லாம் நான் என்ன பண்ணணும்? உஷாரா வாரணாசி மட்டும் register உங்களுக்கு பண்றாரு. என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு அந்த நியூ இயர் பிடிக்குங்க, நான் அப்படி சொன்னேன். ஓகே, சாந்தமாவே வந்து வாசிக்கிறாங்க, நல்லதுதான். அண்ட் அதே மாதிரி இப்ப வந்து உங்க எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு பொசிஷனை வந்து நம்ம தமிழ் சினிமால சூப்பரா வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. லெஜெண்டரியான பீப்புள் அவங்க. ஸோ நீங்க சொல்லுங்க லவ்லின், உங்களோட அம்மாவோட எந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா ரீமேக்ல நடிச்சா I'll be the happiestன்னு சொல்லுவீங்க? I liked a film ஆரோவனம். I don't know நீங்க பாத்தீங்களா? அகைன் பை லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தான். அவங்க ஒரு பைபோலார் டிசார்டர் கேரக்டர் பண்ணாங்க. ஸோ I'd like to play something like that, crazy psycho அந்த மாதிரி. It's very challenging. நைஸ். Yeah. அண்ட் நீங்க சொல்லுங்க அன்பு. காமெடியா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ பட் இஸ் ஆல்மோஸ்ட் மை ஃபேவரட். பட் அவர் மாதிரி ரிப்பீட்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலி. அது திருப்பி அதை நம்ம கெடுக்காம அப்படியே இருந்தாவே போதும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணி போப்போமே, அவ்வளோதான். அது ஒரு பொக்கிஷன் நம்மளுக்கு ஆக்சுவலி. ஓகே நைஸ். சர்வா நீங்க சொல்லுங்க. பார்ட் 2 எல்லாமே எதிர்பார்க்குற அந்த மங்காத்தான்னு சொல்லுவாங்க. மங்காத்தா, எஸ். அந்த படம் ரீமேக் பண்ணாங்கன்னா, செகண்ட் பார்ட் பண்ணாங்கன்னா அதில் பண்றதுக்கு ரொம்ப ஆசை. ஆஹா நைஸ். அண்ட் விஜித் நீங்க சொல்லுங்க. ரீமேக்குன்னு யோசிக்கல, பட் அழகியோட செகண்ட் பார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஆக்சுவலி அந்த ஐடியா இருக்கு, பார்ப்போம். அது நல்லபடியா நடந்தா அழகி நல்லா பார்க்கலாம். இருக்கும். ஆமா ஆமா, அது நடந்தா நல்லா இருக்கும். ஆஹா வெரி நைஸ். ஹீரோ நீங்க தான், கரெக்ட்டா? ஆமா. சூப்பர். ஸோ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள ஒரு என்ட்ரி கொடுக்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே சொல்லணும், நியூ இயர்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் என்ன? படம் பார்ப்பேன் காலையில் இருந்துச்சு. காலையில ஏந்தோடனே படம் தான் பாப்பீங்க. ஓகே. ஸோ அது எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு நியூ இயர் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தியேட்டர் போய் பாப்பீங்களா இல்ல டிவிலியா? எனிதிங், வீட்டில் பார்க்கறது இல்லை தேட்டரில் போய் பார்க்கலாம். எனிதிங், மூவி பார்க்கணும். நியூ இயர் ஆரம்பமே வந்து படத்தோட படம் பார்க்கணும். ஓகே. விஜித் நீங்க? நான் போன வருஷம் என்னென்ன தப்பு பண்ணணும் எல்லாத்தையும் பாயிண்ட் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பிரிச்சுட்டு இருப்பேன். ஆனா எப்படியோ உங்களுக்கே தெரியும்ல, அதை தான் பண்றேன். லவ்லின் நீங்க? நார்மல் டே, மேபி கோ ஃபார் லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி. ஓகே. அன்பு நீங்க சொல்லுங்க. எங்க பிரியாணி சாப்பிட போலாம் இன்னைக்குன்னு ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். காலையில? ஆமா, ஏன்சி குளிச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்க சாப்பிட போலான்னு ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்த்துட்டு ஓகே பைக் எடுத்துட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். மக்களே, இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க எல்லாம் ஒரு 2K கிட்ஸ் அப்படின்னு தெரியுது. 90s கிட் மாதிரி பதில் யாருமே சொல்லல. 90s கிட்ஸ் நாங்கலாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? காலையில எழுந்தோடனே ராசி பலன் பார்ப்போம். ஆனா நம்ம செக்மெண்ட் இப்ப ராசி பலன் செக்மெண்ட். ஃபைன், ஓகே. ஓகே, ஒரு கைத்தட்டலோட ஆரம்பிச்சலாம் இந்த செக்மெண்ட்டை.
திஸ் இஸ் கால்ட் as நட்சத்திர பலன். ஓகேவா? ராசி பலன் நம்ம சொல்ல போது இல்ல, ஏன்னா எனக்கே ஒண்ணும் தெரியாது. நட்சத்திர பலன் தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ எல்லாரும் வந்து கடவுளை வேண்டிக்கோங்க, இந்த வருஷம் வந்து சூப்பரா உங்களுக்கு அமையணும்னு. இந்த கார்டுல என்ன வருதோ அந்த விஷயம் தான் உங்களோட லைஃபை இந்த வருஷம் வந்து முடிவு பண்ண போகுது. ஓகே ஓகே, நல்லா வேண்டுங்க உங்களோட நீங்க பாக்குறது போய் நீங்க சொல்றதா எனக்கு பயமா இருக்காச்சு. ஏன்னா அன்பு என்ன பாத்துக்கோ. எல்லாம் உண்மையா வேண்டிக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்க இப்ப சூஸ் பண்ண போறீங்க கார்டு. ஓகே 2026 உங்களுக்கு அப்படிதான் அமைய போகுது. ஓகே சர்வா அவர்களே ரெடியா? ரெடி வேண்டிக்கிட்டீங்களா? வேண்டியாச்சு, நல்ல கார்டா பார்த்து பண்ணுங்க. இந்த கார்டு தான் 2026 முடிவு பண்ண போகுது. ஓகே, ப்ராப்பரா சூஸ் பண்ணுங்க, யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. ஏன் இப்படி பயமுத்துறீங்க? பார்த்து ஓகே, இங்கி பிங்கி பாங்கி போட்டு கூட சூஸ் பண்ணலாம். இல்ல ஐ சூஸ் திஸ். ஓகே, இப்படியே வச்சுக்கோங்க, பார்க்க கூடாது. ஓகே ஓகே, இந்த வருஷத்தோட ஆரம்பமே இந்த ஷோ தான் பண்ணியிருக்கேன். அதான். அப்ப கண்டிப்பா நல்லா ஆமா. பார்க்க கூடாது, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நானு. பார்க்க கூடாது. ஓகே, நேர்மையா இருக்கீங்கல்ல? நான் ஜோசியக்காரியா மாறுறேன். நான் இப்ப ஆங்கர் பவித்ரா இல்ல, ஜோசியக்காரி. சோ சர்வா அவர்களே என்ன கார்டு வந்திருக்குன்னு கேமரா காமிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பாத்துக்கிறேன். சூப்பர், ரஜினி சார். ஓகே, சோ இப்ப பவித்ரா ஜோசியக்காரி என்ன சொல்றா என்றால், சூப்பர் ஸ்டார் வந்ததுனால நீங்களும் வந்து வேற லெவலா கலக்க போறீங்க. நம்ம ரஜினி சார் மாதிரி ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் மூவிஸ் உங்களுக்கு 2026ல வரப்போகுது. நல்ல காலம் பிறக்க போகுது சர்வா, நல்ல காலம் பிறக்க போகுது உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எனக்கு தட்சணை கார்னிகை எல்லாம் கொடுக்கலாம். அது நீங்க ஜிபே நம்பர் போகும்போது கொடுத்துட்டு கண்டிப்பா போயிடுங்க, பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 10,000. சோ விஜித் ஓகே திறந்துடலாமா? 3 2 1 காமிச்சிருங்க கேமராக்கு. யாஷ் சோ யாஷ் வந்திருக்காரு. யாஷ் மாதிரியே KGF 1 2 3 ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் மூவிஸ் உங்களுக்கும் வரப்போகுது. நீங்க வந்து ஜஸ்ட் நாட் தமிழ் ஸ்டார், பேன் இண்டியன் ஸ்டாரா மாற போறீங்க விஜித். நல்ல காலம் பிறந்திருக்கு. சூப்பர். அண்ட் அழகி 1 முடிஞ்ச மாதிரியே இப்ப 2 3 4 ஏகப்பட்ட பிளாக் பஸ்டர் மூவிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 2026 உங்களோட காலம். ஒண்ணு சொல்லல, இவன் என்னோட கிளாஸ்மேட் காலேஜ். ஆமா, அதனால தான் எனக்கு நான் கிளாப் பண்ண மாட்டேறான். ஸ்கூல் சேர்ந்து படிச்சீங்க. காலேஜ் தட்டிட்டேன்டா. ஓகே, இப்படிதான் எப்போதுமே படிக்கிறதுல இருந்து நல்லா கிளாப் பண்ணு. ஜோசியக்காரி அம்மா சொல்லியிருக்கேன், நல்லதே நடக்கும். அண்ட் எப்படி தயார்படுத்திக்க போறீங்க? இவ்ளோ பெரிய ஒரு கார்டு வந்திருக்கு, இவ்ளோ பெரிய ஒரு ஆக்டர் வந்திருக்காங்க, நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்க போறீங்க? இந்த KGF பார்க்கும்போது இவரோட படங்கள் நான் முன்னாடி அவ்வளோ பரிச்சயம் இல்லைல்ல, நான் தமிழ் தானே. ஆமா, ஆனா இவர் பார்க்கும்போது இவர் சொல்ற எல்லா டைலாக்கும் பவர்ஃபுல்லா ஏத்துக்க முடிஞ்சது. அவர் என்ன பண்ணாலும் எவ்வளோ மாசின் பண்ணாலும் நம்மளால ஏத்துக்க முடிஞ்சது. அது மாதிரி கதாபாத்திரத்தை நல்லா உள்வாங்கி நம்ம என்ன பண்ணாலும் மக்களால ஏத்துக்கிற மாதிரி என்ன தயார் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா சூப்பர். Nice. இப்போ எங்களுக்காக ஏதாவது ஒரு டயலாக் KGFல இருந்து. நான் 10 பேர் அடிச்சு டானால, நான் அடிச்ச 10 பேருமே டான் தான். சூப்பர். சோ நீங்க சொல்லுங்க, உங்க கிளாஸ்மேட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா அதான் நல்லா பண்ணுவான். பேன் இண்டியன் ஸ்டார் ஆகிறதுக்கான எல்லா திறமையும் இருக்கா? ஆக்கிடலாம் ஆயிடுவாரு. அண்ட் அன்பு அவர்களே பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன வரப்போகுது, என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்துடலாம். என்னது நானே என்ன பார்க்கலையே. அடடா, ரிஷப் ஷெட்டி. காந்தாரா, ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டி காந்தாரா. எஸ், ரிஷப் recent ஷெட்டி favorite. வந்திருக்காரு. யா ஜோசிகாரி அம்மா, நான் என்ன சொல்ல போறேன், ரிஷப் ஷெட்டி வந்திருக்கிறதுக்காக காந்தாரா ஏகப்பட்ட 1000 crores வந்து வசூலாகி இருக்கு. உங்களோட அடுத்தடுத்த மூவிஸும் வந்து 1000 crores நோக்கி போகுது. காந்தாரா மாதிரியே நீங்களும் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்லாம் கொடுக்க போறீங்க. பார்ட் 1 2 3 அப்படின்னு ஏகப்பட்ட மூவிஸ் உங்களுக்கு வரப்போகுது. கன்னடால அவர் எப்படி ஆரம்பிச்சாரோ நீங்க தமிழ்ல ஆரம்பிச்சு அப்படியே கன்னடாக்கு போவீங்க, தெலுங்குக்கு போவீங்க, மலையாளத்துக்கு போவீங்க, ஹிந்திக்கு போவீங்க. நீங்க வந்து சாதாரண ஸ்டாரா ஆக போது இல்ல, நான் சொல்றேன் பாருங்க, யூனிவர்சல் ஸ்டாரா மாற போறீங்க. யூனிவர்சல் ஸ்டார் ஆரே ஒருத்தர் இருக்காங்களே, யாரோ இருக்காங்க யாரு யூனிவர்சிட்டி இருக்காங்க? வேணாம், அதுக்கப்புறம் நேம்க்கு ஏதாவது கேட்க போறாங்க, ராயல்டி வேற ஏதாவது ஸ்டார். கேலக்ஸி ஸ்டார். ஓகே ஃபைன். ஓகே, கேலக்ஸி ஸ்டாரா வர போறீங்க. நான் சொன்னா ஜோசியம் கரெக்டா இருக்கும், என்ன நம்புங்க. நடந்தா எனக்கு வரதுல 20% உங்களுக்கு தான். 20% ஓகே. அது நீங்க crores-ஆ வாங்கும்போது இப்போ ஒரு 25K ஷோக்காக. லவ்லின், உங்களுக்கு ஜோசியம் பாக்குறதுக்காக நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஒரு பில்டப் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஃபைனலா உங்களோட கார் தான் வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. 3 2 1 நல்லா குலுக்கிட்டு போடுங்க.
வாவ் டாம் யார் க்ரூஸ் இருக்காங்க? டாம் க்ரூஸ். இந்த ஜோசியக்காரம்மா நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோயினா வலம் வர போறீங்க. ஏகப்பட்ட ஸ்டன் சீன்ஸ்லாம் உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கு. டைரக்டர்ஸ் ப்ளீஸ் நோட், ஆக்ஷன் மூவிஸ்க்கு எந்த ஹீரோயினை கேஸ்ட் பண்ணணும்னா கண்ணுக்கு முன்னாடியே இருக்காங்க லவ்லி. Correct. என்ன ஸ்டன் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் டமால் டுமீல்னு குதிச்சு எந்த பில்டிங்ல இருந்து வேணா குதிப்பாங்க. சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா வலம் வர போறீங்க. தேங்க்யூ. ஆல்ரெடி லெக் இன்ஜுரி லைட்டா வந்து நீங்க ஆக்ஷனுக்காக தான் பண்ணிருப்பீங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். correct, இப்ப அடுத்தடுத்து வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக்ஷன்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Yeah. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். I'm very happy. Speechless. சோ ஹாலிவுட்க்கும் நீங்க போறதுக்கான பலம் வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹாலிவுட் ஆக்டர் வந்ததுனால நீங்க டைரக்டா வந்து ஹாலிவுட்கே குதிக்க போறீங்க. Okay, very excited. ஆமா. ஓகே, Maybe I'm part of Mission Impossible 10 or something. நைஸ். சோ இந்த ஜோசி அம்மாக்கு எவ்வளவு காணிக்கை கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும்? ஜஸ்ட் 50,000. சரி நிறைய கேட்டிருக்கலாம் பாச்சா, கம்மியா கேட்டுட்டேன் நான். இதுக்கே ஓகேன்ட்டாங்க அவங்க. பொதுமே நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தோம்னா உலகமே அழிய போதுனாலுமே வந்து கிஸ்ஸிங் சீன்ல தான் முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா ஆக்டிங்லலாம் ஹாலிவுட் போனீங்கன்னா? அதெல்லாம் நான் யோசிக்கல. I mean, அம்மா கூட வருவாங்க. ஸோ அம்மா கிட்ட கேட்கணும். ஐயோ என்ன கோத்து விட்டுறாதீங்க. ஜஸ்ட் கேள்வி கேட்க மட்டும்தான் நானு. அம்மா பார்த்தா லைட்டா எனக்கு நடுங்குவாரு. ஓகே, சோ நல்ல விஷயம் வந்திருக்கு உங்களுக்கு. டாம் க்ரூஸ் வந்திருக்காரு. எல்லாருமே ஹாப்பியா உங்க காட்சி Very பார்த்துட்டு? happy. ஆமா. Very happy. Yeah. ஓகே, சோ ஜோசியக்காரி அம்மா வந்து சூப்பரா வந்து நட்சத்திர பலன் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எனக்கும் வந்து சூப்பரான வசூலும் வரப்போகுது. என்னோட நல்ல காலமும் வந்து பிறந்துடுச்சு. ஜோசியக்காரியா நான் வந்து சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். தொண்டை வத்தி நான் கொடுத்தேன். அதுக்காக நீங்களும் எனக்கு நல்ல காணிக்கையெல்லாம் கொடுக்க போறீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து நிறைய காமனான விஷயங்கள்லாம் கேட்க போறேன். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து சினிமானாலே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டம்ப்பா. ஒரு படம் நடிச்சாலே க்ரோர் கணக்கா சம்பாதிக்கலாம், வீடு வாங்கிடலாம், ஒரு லேண்ட் பெருசா வாங்கிடலாம், ஒரு வீடு என்ன ஹோட்டல் வாங்கிடலாம், ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம். சினிமா போனாலே அவ்வளோதான் லைஃப் செட்டில்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்களாம் வந்து ஸ்டார் கிட்ஸ், உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன நினச்சிருக்கலாம் ஸ்டார்டிங்கில். ஓகே நமக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ஓகே நெட்வொர்க்கிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி, சான்சஸ் வந்து நம்மளோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ரியாலிட்டிங்கிறது வந்து வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஸோ ஒருத்தர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினச்சிங்க, பட் ரியாலிட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். சர்வா? ரியாலிட்டி வீட்டில் பார்க்கும்போது தெரியும் இல்லையா? ஏன்னா சினிமா வந்து வீட்டில் ஒருத்தங்க அப்பா வந்து டிஓபி. ஸோ அங்கே பார்க்கும்போது தெரியும் சினிமா எப்படி வந்து என்ன சொல்கிறது லைக் ட்ரீட் பண்ணணுன்னு. சினிமா எப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது, உங்கள் அம்மா எங்கள் அம்மா எல்லாம் சினிமானே. அதுதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி டைமிங் அமையணும். ஸோ எல்லாமே சேர்ந்து அமையும் போது மக்களுக்கு பிடிக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோடிக்கணக்கில் கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே நடக்கும். பட் ஆனால் அந்த ஒரு ஹிட் வந்து வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். சில பேர் சீக்கிரம் வரலாம், பட் வரும்போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஓகே, ஸோ சினிமாவுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? லக்கா, ஹார்ட் ஒர்க்கா? ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எப்போ ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு நினைக்கும் போது திரும்பி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சினிமாவுக்கு. ஸோ முயற்சி இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாதிச்சிடலாம். ஓகே, இப்போ ஏதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆடிஷன்ஸ்லாம் போகும்போது ஆடிஷன்ஸில் வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபேவரட்டிசம்லாம் நடந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு தோணுமா, நான் யாரோட பையன் தெரியுமா, எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னு தோணியிருக்கா? சொல்லியிருக்கீங்களா ஒரு கோவத்தில்? இல்லை, நான் அந்த மாதிரி சொன்னதே இல்லை எங்கே போனாலுமே. ஸோ ஆடிஷன் போனால் நான் வந்து என்ன சொல்கிறது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் பாட்டுக்கு ஆடிஷன் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் எனக்கு சில வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. ஸோ ஆடிஷன் போனால் இந்த மாதிரி என்னோட பேக்ரவுண்டை எதுவுமே நான் சொல்கிறது கிடையாது. ஓகே, ஏன்னா அது எனக்கு ஒரு ப்ரெஷராக ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு காரணத்துக்காக நான் வெளியில் போகும்போது சொன்னது கிடையாது. சொல்ல மாட்டீங்க? எது வந்தாலும் நம்ம முயற்சியில் வரணும் தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அண்ட் விஜித், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஏதாச்சும் ஒன்று நடிச்சிட்டு வந்திருப்பீங்க, பட் ரியாலிட்டி வேற மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆயிருக்கா? அப்பாங்கெல்லாம் வந்து எந்த தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலுக்கு பசங்களை வேணான்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் எல்லாமே பார்த்துருப்பாங்க. அப்படிதான் எங்க அப்பாவும் எல்லாரும் அப்பாவும் அப்படிதான், அப்பா அம்மா அப்படிதான் சொல்லிருப்பாங்க. ஆனா நான் பயப்படல. எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஆனா இது கஷ்டமாவும் இருந்தது. பிடிச்சதுனால அந்த கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. பட் அவங்க சொன்ன மாதிரி தான் ரியாலிட்டி. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா நேரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்கு, வாய்ப்பு எப்படி பண்றோன்னு இருக்கு. இப்போ டாக்டர்ன்ற போது 4 வருஷம் 5 வருஷம் படிச்சா அவன் டாக்டர் ஆயிடலாம். இன்ஜினியர்னா 4 வருஷம் படிச்சா ஆயிடலாம். இதுல நான் எத்தனை வருஷம் படிக்கணும், எப்போ நான் வருவேன், எதுவுமே தெரியாதுல்ல. எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாருமே
ஒரு ஆசையில் தானே இதில் உழைக்கிறோம். வெளியில் வந்து பெரிய காசு கிடைக்கும். இங்கே ஒரு டெய்லரே ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் காசு அதிகம். ஆனால் சினிமாவில் நான் இருக்கேன்னு ஒரு நாளைக்கு 1500 பேட்டாவில் எல்லாருமே அப்படி தான் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே இதில் பிடிச்சி தான் இருக்கும். ஆனால் கிடைக்கும், பிடிச்சி பணமும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாசிட்டிவா வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர். அண்ட் அன்பு நீங்க சொல்லுங்க. ரியாலிட்டிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது? நீங்க எதிர்பார்த்தது என்ன? ஃபஸ்ட்டு எதையும் எதிர்பார்த்து நான் வரல. எனக்கு எப்பவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுன்னா பி அன்ஸ்டாப்பபிள். எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ட்ராவல் பண்ணிட்டு பிடிச்சி வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒர்க். இப்போ லைக் விஜித் சொன்ன மாதிரி இப்போ டாக்டர்ஸ்லாம் இருந்தால் டாக்டர் ஆகிடுவாங்க, அவங்க ஒர்க்கு பார்க்குறாங்க. சில விஷயத்த நம்ம பிடிச்சி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வரும், பட் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நான் ஐயோ முடியல அப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ பண்ணலையோ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நம்ம எப்பவுமே வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். வரும், நம்மளுக்கு தேவையான நம்ம எப்பயுமே வந்து யூனிவர்ஸ் நம்மளுக்கு தரும். ஆக்சுவலி அதை Okay. எப்பவுமே நம்ம வந்து நம்பிட்டு இருக்கணும். அவ்வளோ Okay. வேற யாரும் நம்மள நம்பினா போதும், வேற யாரும் நம்பணும் அவசியம் கிடையாது. ஆஹா, வெரி வெல் செட். பட் சினிமா வட்டாரம்னு பார்க்கும்போது மயில்சாமி சார் வந்து எல்லா டாப் ஆக்டர்ஸோடையும் நடிச்சிருக்காரு. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நெட்வொர்க்கிங் எல்லாம். நெட்வொர்க்கிங் இருக்கு எனக்கு. அதனாலே அப்பா ஆஃப்டர் ஆமா. பாஸ்டவே நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒர்க் பண்ணவங்கலாம் வந்து எனக்கு கூப்பிட்டு அப்ரோச்லாம் பண்ணாங்க. அப்போ அப்பா இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டார். ம். உனக்கு தேவையான நீயே போய் பார்த்துக்கோ. அதே மாதிரி இப்போ அவர் சொன்ன மாதிரி வந்து ஆடிஷன் எல்லாம் வந்து அந்த நேம்லாம் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணாங்களோ எதுக்கு யூஸ் பண்ணுற? வேணா நம்மள மாதிரி அங்கே ஒரு 1000 பேர் 100 பேர் இருப்பாங்க. ம். ஸோ அவங்கள மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம போனால், இப்போ நம்ம ஒருத்தவங்க சொல்லி போகிறோம். அப்போ சொல்லி போய் நினச்சல இப்போ நம்மளோட சூப்பராக பண்ணுறப்போம் அவன் வாய்ப்பை நம்ம எதோ அவனோட கம்மியாக பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ம். அதனால நம்ம விஷயத்தை நம்ம நல்லா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரும். அவ்வளோதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. சூப்பர். வெரி வெல் செட். அண்ட் லவ்லின் நீங்க சொல்லுங்க. ஆனஸ்டாக சொல்லணுன்னா எஸ், அம்மா மூலமாக தெர் இஸ் கான்டாக்ட்ஸ். ஆனால் டைரக்டர்ஸ் இந்த எண்ட் டேலண்ட் தான் சூஸ் பண்ணுறாங்க. நான் நிறைய ஆடிஷன்ஸ்க்கு போனேன், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் கூட ஃபேஸ் பண்ணேன். அண்ட் இட் இஸ் ஹார்ட், இட் இஸ் தட். ஆனால் இப்போது இந்த ஜென்ரேஷன் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் hard work, luck and a good PR team. And it's about social media. And it's இப்போ reality என்னன்னா I'm seeing it more like a business. If the more followers you have, the more I mean you're given the role as what I think is Okay. what the directors these days see. And it's about PR. எனக்கு PR டீம் இல்லை, பட் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் PR, Okay. டு பி ஆனஸ்ட். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க சினிமாக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. சில பேரோட அட்வைஸ் கேட்கும்போது ஆஹா சூப்பரான அட்வைஸ் கொடுக்குறாங்கப்பா, அப்படியே வந்து காதுல கண்ணுலலாம் ஒத்திக்கணும் போலயே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் அட்வைஸ் கொடுக்கறது நமக்கே காண்டாகும். அந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்டா யார் அட்வைஸ் கொடுத்தாங்க, வர்ஸ்டா யார் அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் அட்வைசஸ் நீங்க வாங்கினது சொல்லணும். உண்மையா பதில் சொல்லணும். ஏதாவது அப்படி இப்படின்னு டிப்ளமேட்டிக்கா பதில் சொன்னீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. பெஸ்ட்டு ஒஸ்ட்லாம் கிடையாது. ஆ. எனக்கு என்ன தேவையோ எடுத்துப்பேன். அது ஒஸ்ட்டாக இருந்தால் கூட என்ன பண்ணுவேன், சிரிச்சிட்டு அப்படியே அப்படின்னு போயிடும், அவ்வளோதான். ஆ. ஸோ அது இன்னாரும் இல்லை, நிறையா பேர் நம்ம ஃபேமிலியில் பார்த்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம். இங்கே நம்ம எங்கேயோ ரோட்டில் போகும்போது கூட திடீர்னு யாரோ ஒன்று சொல்லுவாங்க. அதனால அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண, நம்ம எதுக்காக விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாதான் அங்கே வேறு மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ம். இட்ஸ் குட் மீன்ஸ் டேக் இட், இஃப் இட் பேட் மீன்ஸ் லீவ் இட் அண்ட் லீவ், Okay. அவ்வளோதான். ஸோ அதனால நம்மளை வந்து நம்ம எப்பவுமே காமாக ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், தவிர மற்றவங்க அட்வைஸ்லாம் கேட்கக்கூடாது. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே. அண்ட் விஜித் நீங்க சொல்லுங்க. பெஸ்ட் அட்வைஸ், வர்ஸ்ட் அட்வைஸ். எனக்கு பெஸ்ட் அட்வைஸ்லாம் வந்து நான் நடிச்சு இதை பார்த்துட்டு தான் வந்தது எல்லாருக்கிட்டையும். ஏன்னா நான் முதல் படமே ஒரு கிழவனாக தான் தோற்றத்தில் வந்தேன். ஓ, இவன் இந்த உருவத்துக்கு இதெல்லாம் பண்ணுவானான்னு பார்த்துட்டு தான் எல்லாரும் ஓ இப்படி பண்ணு இப்படி வா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் மாதிரி அட்வைஸாக தான் எனக்கு வந்தது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அது பண்ணுறது தான் சரியான அட்வைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம ஜெயிக்கிறது வச்சோ தோல்வியை வச்சோ அட்வைஸ் மாறுது. ம். அது சரியில்லைல்ல, அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், அது மட்டும் நான் பெஸ்ட்டுன்னு எடுத்துப்பேன். எம்ஜிஆர் வந்து 40 வயசு சினிமாவுக்கு வர வரைக்கும் அப்போ கூட பழைய சாதம் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவார், ஆடுவார். அவர் ஹீரோவா ஆவாரா இல்லையானு தெரியாது, ஆனால் அது பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இருக்கணும்னு. அதான் நான் பெஸ்ட்டான்னு நினைக்கிறேன். நைஸ். வெரி வெல் செட். லவ்லின் நீங்க சொல்லுங்க. பெஸ்ட் அட்வைஸ் அண்ட் வர்ஸ்ட் அட்வைஸ். ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நிறைய அட்வைசஸ். எது மறக்க முடியாதது உங்களோட கெரியர் ஷேப் பண்றதுல ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா? அம்மா சொல்லுவாங்க, லைக் டேக் எவ்ரி ஃபிலிம் as your ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஸோ பி கிரவுண்டட், பி ஹம்பிள், அந்த மாதிரி அட்வைசஸ் அம்மா சொல்லுவாங்க. அண்ட் வர்ஸ்ட் ஐ திங்க் மேபி நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன்,
புட் ஆன் சம் வெயிட், குஷ்பு மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய தமிழ் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. So, அந்த மாதிரி சர்வா நீங்க சொல்லுங்க பெஸ்ட் அட்வைஸ் அண்ட் ரொம்ப கன்றாவியான அட்வைஸ். ஸோ பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட் அட்வைஸை நான் பார்க்குறேன். ஏன்னா வந்ததுக்கப்புறமே ஒரு பொறுமை என்னென்னா கற்றுக் கொடுத்துரும் சினிமா. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ். பெஸ்ட் அட்வைஸ் மாதிரி எதுவும் சொன்னதில்லை. ஏன்னா ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் நம்மளுக்கு தப்பாக தெரியும். பட் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஓகே இது அவங்க சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சுல்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி வேர்ஸ்ட்டுன்னு யாரும் அந்தளவுக்கு போனதில்லை. பட் இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு அட்வைஸ். சூப்பர். இப்போ வந்து உங்க 4 பேருக்குமே ஒரு சின்ன டாஸ்க். நீங்களாம் வந்து டேலண்டடான ஆக்டர்ஸ்னு தெரியும், ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பீப்புள்னும் தெரியும். ஏன்னா ரொம்ப ஞான திருஷ்டி வந்து இந்த ஜோசியக்காரி அம்மாக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்களே வந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு ஆன் த கேமரா அட்வைஸ் அப்படின்னு சொல்றது நல்ல பாலிஷ்டா டீசெண்டா புகழ்ந்து பயங்கரமா வந்து நிறைய வரிகள்லாம் சொல்லி கூட நீங்க வந்து சூப்பரான அட்வைஸ் கொடுக்கலாம். அப்புறம் ஆஃப் கேமரா அட்வைஸ்னு ஒன்று இருக்கு. ஆஃப் கேமரா அட்வைஸ்னா வந்து பயங்கரமா ப்ரூட்டலா, நேடா இப்படி பண்ணிருக்க, நீ இப்படி பண்ணிருக்கணும், என்னடா இப்படி இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் அப்படி. ஆஃப் கேமரானா ப்ரூட்டலா, என்ன மச்சான் நான் அங்க இருந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அந்த லெவலுக்கு வந்து உண்மையா ஆஃப் கேமரா அட்வைஸ் இருக்கணும். ஆன் கேமரா அட்வைஸும் வந்து பாலிஷ்டா நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து யார்கிட்ட ஆரம்பிக்கிறோம்னா விஜித் கிட்ட ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஆன் கேமரா அட்வைஸ் ஃபார் யோர் இல்ல ஆக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் கேமரா சொல்லிடுறேன். Off அதான் camera. கொஞ்சம் இதா. நான் காலேஜ் டைம்லாம் நான் ரொம்ப இன்ஃபீரியர் டைப் சொன்னல, அப்போல்லாம் நான் பெருசா பேச மாட்டேன். யாரா பார்த்தாலே அப்படிதான் இருந்த பையன். ஆனா இவன் நல்ல டான்சர், அழகா இருப்பான், அவனை செம்மையா கேரி பண்ணுவான், ஒரு 4 நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பர்சன். அந்த அன்பை நான் இப்போ குறுகிய காலத்துல நான் மிஸ் பண்றேன். நான் உன் இதுல நீ அந்த பழைய எனர்ஜி இன்னும் உன்கிட்ட நான் பார்க்கணும். ஏன்னா இவன் கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா அட்டன் பண்ணுவான், அவன் உடலை செம்மையா பார்த்துப்பான், ரொம்ப ஆக்கியபைடா இருப்பான். அந்த அதெல்லாம் நான் பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். சூப்பர். ஹானஸ்டா பதில் சொன்னதுக்கு கைத்தட்டல். நீங்க இந்த அட்வைஸை எடுத்துக்கிறீங்களா? ஆமா பின்ன ஓகே நான் சொன்னல, ஐ மீன் சொல்லுங்க, எனக்கு தேவைன்னா கண்டிப்பா நான் எடுத்துப்பேன். அது Super. கரெக்ட். இது தேவையா தேவையில்லையா? இல்ல தேவை எடுத்து. ஓகே இப்போ வந்து ஆன் கேமரா அட்வைஸ். இன்னும் நிறையா லிட்ரேச்சர் பக்கம் படிச்சனா இன்னும் கதாபாத்திரம் உனக்கு சூஸ் பண்ண நல்லா பயன்படும். படங்கள் மட்டும் பார்த்து கேரக்டர் டிசைட் பண்ணாத, நீ இன்னும் இலக்கியம் சைட்லாம் படிக்க ஆரம்பிச்சனா உனக்கு இன்னும் கதாபாத்திரத்தை இன்னும் மெழுகேத்த உனக்கு பயன்படும். சூப்பர். குட் ஒன். நைஸ். அண்ட் லவ்லின் ஆன் கேமரா அட்வைஸ் ஃபார் சர்வா. Yeah, because in the generation it's all about PR, marketing, social media. So like, go get a good PR team. In ஆஃப் கேமரா அட்வைஸ். off camera advice, na just go enjoy your life. Yena last nobody cares. End of the day, nobody really cares about you. So go enjoy, be happy, do whatever you want to do in life. ஓகே ஓகே சூப்பர். அன்பு இப்போ நீங்க வந்து சொல்லணும் ஆன் கேமரா அட்வைஸ் ஃபார் விஜித், ஆஃப் கேமரா. கம் ஆன். ஆன் கேமரா சொல்லிடுறேன். ஆக்சுவலி நல்ல ஸ்பீச் அவனுக்கு இருக்கு. ஆக்சுவலி நல்லா தமிழ் பேசுவான். அப்புறம் அந்த படம் ரீசெண்டாக நல்ல ஒரு போல்டாக என்ன கேரக்டர் சொன்னாலும் அதை எடுத்து வாங்கி பண்ணுறது. ஸோ ஐ அட்மைட் தட். ஆக்சுவலி எனக்கு அதில் பரவாயில்லையே, நல்லா எடுத்து பண்ணால் நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும். சரி நம்ம யோசிப்போமே இதை பண்ணணும் அப்படிலாம். அது மாதிரி அவன் பேசுகிறவன் சொன்ன மாதிரி நல்லா படிப்பான். அந்த பேசுகிறத எனக்கு அதை இல்லை. ஆக்சுவலி நானே முதல்ல படிக்கவே மாட்டேன். ஸோ அதை அப்படிங்கிறது வரைக்கும் அதை கொஞ்சம் நான் பார்த்துக்கணுன்னா அது ஆஃப் ஸ்க்ரீன்னா ஒன்றும் இல்லை. என்ன அவன் சொன்ன மாதிரி தான், உன்னை நீ மெருகேற்றிக்கோ, அவ்வளோதான். யூ ஹாவ் டு லேர்ன் மோர். ஆனால் சொன்ன மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, ஃபைட்டு, டான்ஸு, மார்ஷல் ஆர்ட்டு அதெல்லாம் பண்ண வந்து அவனுக்கு இன்னும் ஒரு அட்ராக்டிவ்னஸ் ஆக்சுவலி அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே வந்து எங்கேயுமே ஸோ டக்குன்னு நம்ம ஒன்று சொன்னாலும் சரி பண்ணுறதுக்கு டான்ஸு அதெல்லாம் ஒரு கிரேஷியஸாக பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு லேர்ன். அதை நான் சொல்லுவேன். நிறைய கிளாஸஸ் வந்து போக சொல்லியிருக்காரு. சூப்பரான அட்வைஸ். ஆஃப் கேமரா அட்வைஸும் வேற லெவல். ஸோ சர்வா நீங்க சொல்லுங்க, லவ்லினை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆன் கேமரா அட்வைஸ், ஆஃப் கேமரா அட்வைஸ். ஆன் கேமரா அட்வைஸ் என்னன்னா வந்து நீங்கள் பார்த்த வரைக்குமே ரொம்ப வெளிப்படையாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையாகவே இருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு உண்மையாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கும்போது இட் மேக்ஸ் த வேர்ல்ட் வெரி வெரி ஈஸி. உங்களுக்குமே அது வந்து ரொம்ப நிறைய இடத்துல பயன்படும் நம்புகிறேன். ஸோ ஆஃப் த கேமரா அட்வைஸ் தான் வந்து ஸ்டண்ட்லாம் மூலமாக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா உடம்புக்கு நம்ம வந்து என்ன சொல்றது, லைக் ரொம்ப வந்து இன்ஜூர் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்து பண்ணுங்க. ஸோ அடுத்த வருஷம் நியூ இயர் வந்து நீங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். Correct. Yeah, no more physiotherapy. Correct. ஆமா. ஓகே
இப்போ வந்து சூப்பரா நம்ம ஷோ போயிட்டு இருக்கு. சூப்பரா நான் கேட்குற கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு அற்புதமான ஒரு அம்சமான செக்மெண்ட் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த செக்மெண்ட்டுக்கு. ஆர் யூ கைஸ் ரெடி? ஆல்வேஸ் எக்ஸைட்டட். ரெடியா? Ready. ஓகே சூப்பர். ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னா, ஒரு அழகான ஹீரோயின் போட்டோ வரும். சரியா? அந்த ஹீரோயின் போட்டோவை பார்த்துட்டு நீங்க அழகா வர்ணிக்கணும். அந்த வர்ணிப்பை பார்த்துட்டு நாங்க எல்லாம் இம்ப்ரெஸ் ஆனோம். டைரக்டர் வந்து உங்கள்ட்ட இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நானே ஒரு டைரக்டரா கூட வச்சுக்கலாம் நீங்க. ஓகே, நான் தான் உங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுத்துருக்கேன். அது வந்து பயங்கர காமெடியா இருக்கணும், ரசனையா இருக்கணும், பிக்கப் லைன் மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த சென்னை 28ல மிர்ச்சி சிவா சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருக்கணும் பிக்கப் லைன்லாம். ஓகே ஃபைன். உன் கண்ணா இல்ல அது பண்ணா, அந்த மாதிரி. யார் இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி? கை தூக்குங்க. அவர் மேல தான் ஓட்டிங் அதிகமா வந்துச்சனால அவரே. ஓகே சூப்பர். சம ஸ்போர்ட்டிவா வந்து அன்பு அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட். எந்த ஹீரோயின் அவருக்கு வரப்போகுதுன்னு பாத்துடலாம். கியூட். ஓகே, ஆலியா பட் வந்திருக்காங்க. உங்க பிக்கப் லைன் சொல்லுங்க அன்பு. பிரியாணியில் எனக்கு பிடிச்ச பீஸ் நல்லி, நீ கொஞ்சம் போ தள்ளி, இப்போ எல்லாருமே இதே காமிப்பாங்க சொல்லி, நீ தான் எனக்கு வில்லி, நாலு பின்ன எனக்கு கிடைக்காது, அப்புறம் என்ன வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சு இவங்களுக்கு அது போதும். நைஸ் நைஸ் நைஸ். வில்லி தள்ளி தள்ளி, சூப்பர், வெரி நைஸ். ஸோ இப்போ விஜித் அவர்கள் தான் வந்து ஒரு சூப்பரான பிக்கப் லைன் சொல்ல போறாரு. அவருக்கான எந்த ஹீரோயின் வந்து ரெடியா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம். கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ்காக ஒரு அழகான பிக்கப் லைன் வந்து விஜித் நீங்க சொல்லணும்னா என்ன என் பிக்கப் வாழ்க்கையில பிக்கப் லைன் சொன்னதில்ல, ஆனா அவங்கள பத்தி சொல்லலாமா? நிலா ஏன் ரவுண்டா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் ஸ்பெஷலா இருக்கு தெரியுமா? லைன்? ஏன்? அவங்க ஏன்னா அது அவங்கள மாதிரி சிம்பிளா இருக்கு. சிம்பிளா இருந்தாலும் ஸ்பெஷலா இருக்கு. ஓ அப்படி, சூப்பர். ஓகே, எப்படியோ விட்டுங்கடா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ட்டாரு. சர்வா, அடுத்து உங்களுக்காக தான் ஹீரோயின் காத்துட்டு இருக்காங்க. ஆனா சர்வா கொஞ்சம் நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, எப்பவுமே இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவேன். இதெல்லாம் நம்புற மாதிரியால இருக்கு. ஃபேஸ் கட்டு வேற மாதிரி விஷயங்கள் சொல்லுது. நித்யா மேனனுக்கு யார் கொடுக்க போறீங்க ஒரு சூப்பரான பிக்கப் லைன்? நீ நடிச்ச படம் ஓகே கண்மணி, நான் உனக்கு ஓகேவா கண்மணி. ஓ சூப்பர். இது யார் உங்களுக்கு இவ்வளவு கிரியேட்டிவாலாம் சொல்லி கொடுக்கறது சர்வா? தெரியலங்க, பார்த்த உடனே தானா வருது. இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக முடிஞ்சிடுச்சு. சூப்பர். நம்ம ஷோ வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. நம்ம ஷோட ஃபைனல் விஷயங்களுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்குலாம் அப்படியே வந்து ஹானஸ்டா, நீங்க ஃபுல்லாவே ஹானஸ்டா தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு நல்ல பாராட்டுகள். இப்பயும் வந்து ஹானஸ்டா பதில் சொன்னோம். நான் ஒரு ஆக்டரா இல்லைனா இப்போ நான் இந்த விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். சர்வா, இஃப் நாட் அன் ஆக்டர் இப்போ என்னவா இருந்திருப்பீங்க? ஆக்டிங் தான் எனக்கு எல்லாமே, அதை தாண்டி யோசிக்க முடியல. பட் வேற ஏதோ சொல்லணும்னா மேபி அக்ரிகல்ச்சர் ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. அக்ரிகல்ச்சர், நைஸ். அண்ட் விஜித்? எனக்கு எல்லாருக்கும் சர்வ் பண்றது பிடிக்கும். ஆக்சுவலி ஃபுட் எல்லாருக்குமே கொடுக்கறது பிடிக்கும். ஹோட்டல் பிஸ்னஸ்ல இருந்திருப்பேன். ஐ லைக் டு சர்வ் பீப்புள் ஃபுட். அதனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்திருப்பேன். வாவ், நைஸ். அக்ரிகல்ச்சர், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சூப்பர். லவ்லின்? Hypothetically, in the timeல maybe I don't know, a pickleball court owner, I don't know. ஓகே, That's only doing well, I guess. Yeah. நல்ல பிசினஸ் மைண்ட்ல நல்ல கோட் ஓனரா இருப்பீங்க. It's good idea, I think. ஓகே, ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து பிசினஸும் பண்றாங்கல்லப்பா. ஆமா. ஆமா ஆமா. ஓகே, நைஸ். அண்ட் அன்பு, ஆக்டரா இல்லனா இப்போ என்னவா இருந்திருப்பீங்க? ஆக்சுவலி ஆக்டர்னா எனக்கு வந்து ஸ்டன் கொரியோகிராஃபர் ஆகணும்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலி, சின்ன Okay. வயசுலேருந்து. அப்படி இல்லைன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசை. பட் எங்கள் பிரின்ஸிபல் மீனா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நான் அவங்ககிட்ட +1 போய் கேட்டேன், இந்த ஃபர்ஸ்ட் குரூப் இருக்காம எனக்கு கொடுக்குறீங்களான்னு அப்படின்னு. நாங்கள் சொன்னாங்க, டே நல்லா படிக்கிறவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க, உனக்கு அது வேண்டாம், நீ வேற ஏதாவது பண்ண. பட் எனக்கு ஐ வாஸ் கீப் இன் மைண்ட் டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டினரி டாக்டர். அப்போ இல்லைன்னா ரொம்ப ஆசை பார்த்தீங்கன்னா ஸ்டன் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி. சன் டைரக்டர் தான். வாவ், 4 பேருக்குமே 4 விதமான ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ். இஃப் நாட் ஆக்டிங், சூப்பரா சொல்லிட்டீங்க. அண்ட் அதே மாதிரியே நீங்க சினிமா துறையில வந்துட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரியில என்ன பண்ணீங்க சர்வா? ஃபர்ஸ்ட் சேலரி வீட்டில் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்தேன். பிரிச்சு கொடுத்தீங்க வீட்ல எல்லாருக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் சேலரி வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான். ஸோ இப்போயே பிரித்து கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் நிறையா சம்பாதிக்கும் போது அப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம்ல. ஸோ அந்த ஒரு இதில் எல்லாத்துக்கும் அப்படி பிரித்து கொடுத்தாச்சு. நைஸ். நீங்க விஜித்? நான் யோசிக்கிறேன், அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தேன். இப்போ 1000 பேட்டான்னு நினைக்கிறேன். செயின் வாங்கினேன். அந்த செயின் காணோம். இப்போ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு? எங்க போச்சுடா அந்த chain ங்கிற இங்க வந்து மாதிரி? யாராவது கேள்வி கேட்டதா அவனுக்கு எல்லா ஞாபகம் வருது. வாவ், நைஸ். அண்ட் நீங்க அன்பு? நான் வந்து என் அம்மாக்கு ஐபேட் வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலி.
இட் வாஸ் இன் 2010 அந்த டைம்ல. ஸோ அட்வான்ஸ் வாங்கினோடனே அப்படியே போய் ஐபேட் வாங்கி அப்படியே கொடுத்துட்டாங்க. ஆ சூப்பர். ஸோ அப்படியே கொடுத்துட்டீங்க வீட்டில். அவ்வளவுதான். நைஸ். எனக்குலாம் எதுவும் எடுத்துக்கவே இல்லை. எடுத்துக்கவே இல்லை. ஓகே சூப்பர் நைஸ். லவ்லின் வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரியை என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட் தான் கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹட் காட்டன் ஒன் ரொம்ப குட்டியான கோல்ட் காயின். ஐ திங்க் ஐ ஹட் காட்டன். இப்ப இருக்கிற கோல்டு விலை எப்போ இட் வில் மேபி 13,000 கிட்ட போயிடுச்சு. சின்ன அமௌண்ட் தான். ஆமா அது சின்ன, இட் வாஸ் ஹார்ட்லி எனிதிங். ஆமா. ஓகே செலிபிரிட்டி கிட்டா நீங்க வந்து உங்க அப்பாட்ட இல்ல உங்க அம்மாட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சீக்ரெட்டா இருக்கும்ல, உங்களுக்குள்ளேயே வந்து உங்க ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும்ல, அந்த சீக்ரெட்டை வந்து இப்ப நீங்க உடைக்கணும். இந்த சீக்ரெட் வந்து எங்க அப்பாவை பத்தி எங்க அம்மாவை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும், பட் இப்ப நான் வந்து லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன்னா என்ன சீக்ரெட் அது? மயில்சாமி அவர்களை பத்தின ஒரு சீக்ரெட். அப்பாவை பத்தி ஊருக்கே தெரியுமே, அவருக்கு எதுக்கு சீக்ரெட்லாம் கிடையவே கிடையாது. இல்ல, வீட்டுக்குள்ள மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட். வீட்டுக்குள்ளேன்னா அம்மாவுக்கு பயப்படுவார். சம்டைம்ஸ் எப்படின்னா அவர் வந்து செம ஜாலி மேன் ஆக்சுவலி. இந்த வெளில பார்ட்டிக்கெலாம் போயிட்டு சம்டைம் எங்கள் சரக்குலாம் போட்டு வரும்போது என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணார், ஏய் அம்மா படுத்துட்டாளா அப்படின்னு கேட்டாரு. சரி நான் என்ன பண்ணுவேன், அம்மாவுக்கு தெரியாமல் பார்த்தா அம்மா முழிச்சுதான் இருப்பாங்க. அப்புறமா எழுந்திரிப்பாங்க, ஏன் லேட் அப்படின்னு கேட்டால் அது நல்லா இருக்கும் பார்க்கும்போது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போகிறது. அந்த குட்டி குட்டி சண்டைகள். அவ்வளோதான். இட் வாஸ் குட். அது இவர் சீக்கிரட்டாக வருவார் எனக்கு சொல்லிட்டு, பட் நான் போய் வேணுன்னே சொல்லிடுவேன், கதவு சத்தமாக திறந்து வந்துட்டாருன்னு போட்டு கொடுக்குறது அவ்வளோலாம். பட் நீங்க சொல்லுங்க லவ்லின், விஜய் மேம் பத்தின ஒரு சீக்ரெட் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க எல்லாம் சீக்ரெட் வைக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் தான் சீக்ரெட் வைப்பேன். இல்ல அவங்க எப்படி பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாங்களா வீட்ல? சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆனால் இப்போ கொஞ்சம் சில் டைப். ஐ திங்க் வி ஆல் க்ரோன் அப், ஸோ கொஞ்சம் சில்ல இருப்பாங்க. பேக் தென் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே டெரர் மாதிரி. டெரர் தானா? ஓகே. அண்ட் அவங்க வந்து இந்த ஒரு விஷயம் மாத்திக்கணும் அப்படின்னு நான் ஒரு டாட்டரா ஆசைப்படுறேன்னா என்ன விஷயம்? இல்லை நான் இப்போ ஓகே, இப்போ எவ்ரிதிங் எவ்ரிஒன்ஸ் ஃபைன். மேபி சின்ன வயசுல ஐ வுட் சே ப்ளீஸ் டோன்ட் பி தட் சோ ஸ்ட்ரிக்ட். ஆனால் இப்போ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை ஷி வாஸ் ஸ்ட்ரிக்ட். ஓகே நல்ல ஒரு பதில். ஓகே சர்வா நீங்க சொல்லுங்க. அப்பா வந்து நல்லா குக் பண்ணுவார். குக் பண்ணுவாரா அப்பா? வாவ். ஸோ அவரோட குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வெளியில் எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரியல, பட் இஸ் எ வெரி குட் குக். ஓகே அவரோட சிக்னேச்சர் டிஷ்னா எந்த டிஷ்? அவர் நிறைய அந்த சிக்கன் ஐட்டம்லாம் நல்லா பண்ணுவார் அவர். ஓ ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணுவார். நைஸ். அதே மாதிரி தோசையும் வந்து என்ன சொல்றது, அவர் ஊத்துற தோசை வந்து நல்லா இருக்கும். என்னமோ தெரியல, தோசை எல்லாமே ஒன்று தான், ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒன்று தான், பேப்பர் ரோஸ்ட் மாதிரி பண்ணுவாரு. அந்த மாதிரி நல்லா பண்ணுவார். ஸோ சிக்கன் இதெல்லாம் நல்லா பண்ணுவார். நைஸ். அண்ட் அவர் வந்து மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க வந்து பையனா நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயம்? இஸ் பர்ஃபெக்ட். ஓகே அவரு மாத்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இஸ் வெரி பர்ஃபெக்ட். ஓகே எதுவும் மாத்திக்கிறதுக்கு இல்ல மாத்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமா. அண்ட் விஜித் நீங்க சொல்லுங்க. எங்க அப்பா நல்லா டிரைவ் பண்ணுவாரு. அது யாருக்குமே தெரியாது. ஆனா எங்க அம்மாவுக்கு நடுவுல தெரிஞ்சு நிறுத்திட்டாங்க. அது சீக்ரெட். ஓகே அவரு இது வரைக்குமே அவரு கார் ஓட்டுவாருன்னே யாருக்கும் தெரியாது. அது சீக்ரெட். அவர்கிட்ட மாத்திக்கணும் அப்படின்னா வந்து என் மேல ரொம்ப கேர் பண்றத மாத்திக்கணும். ரொம்ப பயப்படுறாரு, ரொம்ப இதா இருக்காரு. கொஞ்சம் விடணும். ரொம்ப care வேண்டாம். ரொம்ப டூ மச் கேரா இருக்கு. இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ள தான்ப்பா இருக்கு அந்த மாதிரியா? ஓகே நைஸ் சூப்பர். ஸோ ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் கொஸ்டின், இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு, 2026 உங்கள்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தரா சொல்லணும். ஓகே லவ்லின். Same. In the Vashos, Yogi Babu sir could have done a film called Kenatha Kanam. So it's Wow. a comedy film. Appo Kutram Kadidal Part 2 and a murder mystery Sunena na pandren. நைஸ். அண்ட் அன்பு நீங்க சொல்லுங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு? நிரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலி, மேபி நெக்ஸ்ட் மந்த். அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் ஃபெப்ல ஒன்று 2 ப்ராஜெக்ட் ஓகே பண்ணி அன்டைட்டில்டு ஆக்சுவலி. ஸோ அது ஓகே ஆனோன்னு சொல்லிடுவேன். பேக் டு பேக் அப்படியே ரிவீல் 2 ப்ராஜெக்ட் அவ்வளோதான் இப்போதைக்கு கேட்டு வச்சிருக்காரு. 2 ப்ராஜெக்ட்ப்பா? அது எப்படி எது ஓகேன்னு தெரியாதுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரிவீல் ஆனோனே சொல்லலாம். அதை ரிவீல் ஆகும்போது நம்ம சொல்லிக்கலாம். ஓகே அவ்வளோ. சூப்பர். காத்துட்டு இருக்கோம் ஆவலா. தேங்க்யூ. எஸ் விஜித். ரிவீல் பண்ணலாமான்னு தெரியல, ஏன்னா மார்ச் தான் அது ரிவீல் பண்ண போறாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் பத்தி மேல மட்டும் சொல்றேன். அது 1960s நடக்கிற கதை. கரண்ட் வரத்துக்கு முன்னாடி, அந்த கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கிராமம் எப்படி மாறுது, அந்த காதல் எப்படி மாறுது அப்படின்ற ஒரு கதை. அது ஒரு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான படமா இருக்கும். அது சூப்பர். அது ஒன்று. இன்னொன்று, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மூவி, ஒரு கிராமத்து கல்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அங்கம்மாள் டைரிஸ் மாதிரி. வாவ். அது ஒன்று போயிட்டுருக்கு. நைஸ் சூப்பர். சர்வா உங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்? பேசிட்டு இருக்கேன், அஃபிஷியலாக சொல்கிறேன். ஸோ அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அஃபிஷியலாக சொல்கிறேன்.
எல்லாமே வந்து ரிவீல் ஆகாம காத்துட்டு இருக்கா? ஆமாம், ஸோ அது கரெக்டான டைம் வரும்போது அஃபிஷியலாக கண்டிப்பாக. ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஓகே, நம்ம ஷோ வந்து செம ஜாலியா வேற லெவல் வைபா போச்சு. ரொம்ப அழகா நீங்க 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அண்ட் ஜோசியக்காரியா நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் வந்து வேற லெவலா வலம் வர போறீங்க. பேன் இண்டியன் ஆக்டர், அதுக்கப்புறமா சுப்ரீம் ஆக்டர், கேலக்ஸி ஆக்டர், ஹாலிவுட் இன்டர்நேஷனல் ஆக்டரா வந்து எல்லாரும் வலம் வரணும். ஒரு கலக்கணும். அப்படியே 4 பேர் எனக்கு ஏகப்பட்ட கமிஷன் கொடுக்கணும். ஓகே, அண்ட் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. தேங்க்யூ.